Daily. Taste the Daily. பாருங்க சார், ஒருத்தர் காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிப்பாராம், அந்த பக்கமா வந்த விக்ரம் காப்பாத்துவாராம். என்ன சார் இது? அந்த பொண்ணு பொட்டலத்தை எடுத்து இவ பைக்ல வைக்குமா, தற்செயலா அந்த பக்கம் வந்த சுபாஷ் செல்போன் கேமரால ஷூட் பண்ணுவாராம். சார், இதெல்லாம் காதுல பூ சுத்துற வேலையா இருக்கு சார். சுபாஷ் சார், தீனதயாளன் சொல்ற மாதிரி வெறும் வீடியோ ஆதாரத்தை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது சார். நாங்களும் வெறும் வீடியோ ஆதாரத்தை வச்சு இதை பண்ணல சார். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா விக்ரம் சார் இதில் சிக்க வைக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நடிச்சவங்களே நான் கூட்டிட்டு வரேன் சார். ஷூர் சார். எஸ், ப்ரொசீட். கூட்டு வாங்க சார். வாங்க வாங்க. சரி சார், நீங்க அந்த வீடியோல பார்த்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க தான் சார். சார், அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவங்களை பிடிச்சி விசாரிச்சேன். உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொல்லி ஏற்கனவே இங்க வர வச்சுட்டு சார். குருசாமி சார், என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். சொல்லுங்க. ஐயா, நாங்க சின்ன நடிகருங்க. தீனதயாளன் ஐயா தான் பணம் கொடுத்து இந்த பொட்டலத்தையும் கொடுத்து வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு விக்ரம் சார் பைக்ல வைக்க சொன்னாருங்க ஐயா. ஏய் பொறுக்கி ராஸ்கல், போய் சொன்ன அரைஞ்சு பலகையில நான் கட்டிடுவேன். சார், இது எல்லாமே செட்டப் தான் சார். எல்லாருமே விக்ரமுடைய ஆட்கள் தான் சார். இவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க சார். நிறுத்துங்க. ஏன்பா, தீனதயாளன் தான் இதை பண்ண சொன்னார்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இந்த வேலையை நாங்க பண்றதுக்காக ஐயா அவரோட அக்கவுண்ட்ல இருந்து என்னோட அக்கவுண்ட்டுக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்காங்க. இத பாருங்க ஐயா. இந்தாங்க, நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தீனதயாளன், நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கிரிமினல் வேலை பார்த்து தான் டிஸ்மிஸ் ஆகி வெளியே போனீங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ தில்லுமுல்லு வேலை பண்ணி தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ நேர்மையா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பவும் கிரிமினல் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விக்ரம் நிரபராதின்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல? போதை பொருளை ஸ்டேஷன்ல இருந்து திருடினதுக்காகவும் அதை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மேல பழி சுமத்தினதுக்காகவும் போதை பொருளை உங்க வீட்டுல பதுக்கி வச்சிருந்த குற்றத்துக்காகவும் உங்களை உடனடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண உத்தரவிடுறேன். இந்த ஜட்மெண்ட்டை நான் உடனே ஐஜிக்கு மெயில் பண்றேன். யாரும் அசையாதீங்க. வேண்டாம். முட்டாள்தனமா ஏதாவது பண்ணாதீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. எல்லாரும் சேர்ந்து நான் பண்ணாத தப்புக்கு என்ன உள்ள அனுப்ப பாக்குறீங்களா? உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் பயந்து உள்ள போறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன். முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஓரளவுக்கு தான் டவுட் இருந்துச்சு. எப்ப நீ என்ன பார்த்து துப்பாக்கியை நீட்டினியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ கன்ஃபார்ம்டா கிரிமினல் தான். விக்ரம், இவரை புழலுக்கு கூட்டு போங்க. நான் இங்க நடந்ததை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்புறேன். அரெஸ்ட் பண்ணுங்க. நீ என்ன யூனிஃபார்ம் கைட்ட வைக்க போறியா? தீனா, நல்லவங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் அழிச்சாட்டியம் பண்ண முடியும். அவங்க தந்திரத்தை கையில எடுத்தாங்க, ஒரு நிமிஷம் கூட ஒன்ன மாதிரி ஆட்கள்ல தாக்கு பிடிக்க முடியும். சுபாஷ், ஹேண்ட் கப்ஸ். எஸ் சார், ஹேண்ட் கப் கொடுங்க. கை கட்டுறீங்களா? நல்லா இருக்கு. திட்டம் போட்டு என்ன அழிச்சிட்டல? நான் இன்னும் அழிக்கல, அது அடுத்தது. ஐயோ ஐயோ, கிளம்பு கிளம்பு கிளம்பு.
இன்னியா இன்னியா ஏய் என்ன கூப்பிட்டு இருக்கல ஏய் ஐயோ ஏய் ஓ ஆஹா நான் உங்ககிட்ட ஒண்ணு பேச மாட்டேன். ஐயோ இனியா நீ என்ன வேணாலும் சொல்ல, ஆனா பேச மாட்டேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத, என்னால தாங்க முடியாது. அதுக்கு பதிலா என் கண்ணை எடுத்து என்ன சுற்று, ஆனா பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ். என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்ன சொன்னீங்க? 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன், வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப மணி என்ன ஆகுது? கொஞ்சம் லேட் ஆகுது. நானும் கூப்பிட்டு பார்த்தேன், உங்க போன் ரீச்சே ஆகல. வீட்ல பொண்டாட்டி காத்துட்டு இருப்பாங்கற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு. இன்னியா நான் மூட் அவுட்ல இருக்கேன் தானே உங்களை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கணும்ல. நான் தப்பாவா எடுத்துக்க போறேன்? பின் எதுக்காக நீங்க வரேன்னு சொல்லி என்ன ஏமாத்தணும்? இன்னியா நான் ஒன்ன வரப்பனா உலகத்துல உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. பட் என் ஒர்க் உடைய நேச்சர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எந்த சமயத்துல வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அது போக தீனதயாளம் வர என் தலைமையில உட்காண்டான். எப்ப என்ன நடக்கும்னு யூகிக்கவே முடியல. இன்னைக்கெல்லாம் அவன் என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? என்ன பண்ணா? சோ நீ வீட்டுக்கு வர சொன்ன, நான் உடனே கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில போலாமா? வா வா. சரி வேலை. ஏய் கமான் ஐயோ. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ராஸ்கல், இவ்ளோ கேவலமானவனாவா இருப்பான்? விக்ரம், உங்க கரியர்ல நீங்க எவ்வளவு ஆனஸ்டா நடந்திருக்கீங்க. போதைப்பொருள் பிசினஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. உங்க மேல எப்படி அவன் இப்படி ஒரு பழிய போட்டான்? அவன் நல்லவன்னா இதெல்லாம் யோசிப்பான். யாருக்கோ செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவெல்லாம் அந்த ஜன்மம். நல்ல வேளைங்க, ஜட்ஜாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டாரே. கடவுள் இந்த விஷயத்துல எப்பவுமே என் பக்கம் தான் இருப்பாரு. நல்லவங்களே என்ன நோக்கி அனுப்பிட்டே இருப்பாரு. அந்த ஜட்ஜு மட்டும் தீனதயாள வார்த்தையை போய் கேட்டு நான் சொல்றதை கேட்காம முடிவு எடுத்திருந்தா இந்நேரம் நான் ஜெயில உட்காந்து இருப்பேன். என் பேரும் டேமேஜ் ஆயிருக்கும். மீடியால என்ன கழுவி ஊத்தி இருந்திருப்பாங்க. அந்த ராஸ்கல் அப்படி ஒரு விஷயம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான். சாரி விக்ரம், உங்க பிரச்சனையை புரிஞ்சுக்காம நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். சேச்சே, என்ன சொல்ற? ஒன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் இருக்கிற பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்காது. நீ இப்படி இருக்கிறதுனால தான் என்னால என் வேலையில நல்ல பேர் எடுக்க முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. அன்பு இல்லாம, ஹஸ்பண்ட் மேல மரியாதை இல்லாம, புருஷனை அலட்சியமா ஹேண்டில் பண்றதுதான் கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா மேரிட் லைஃப் ஹேண்டில் பண்ற நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம சென்சிபிளா இருக்க, என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்க இனியா, you're a gift to me, God's gift to me. இந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த பொக்கிஷம் நீ. போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. செல்லம், உங்க அப்பா இருக்காருல்ல, எது தெரிஞ்சு வச்சிருக்காரோ இல்லையோ, உங்க அம்மாவை ஐஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு செல்லம். ஜூனியர், நான் ஐஸ்லாம் வைக்கல, உண்மையத்தான் சொல்றேன். உங்க மம்மி தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வைஃப். அது மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. சோ உங்களுக்கும் நிச்சயமா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மதரா, பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. பாருனியா, பெண்கள் ஒரு கட்டத்துல மனைவிங்கிற இடத்துல இருந்து ஒன்ன மாதிரி ஒரு நல்ல தோழியா மாறினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சீரியஸா சொல்றேன். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வைஃப்க்கு ஓ, லேட்டா வந்ததுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, வேண்டாம், நான் சாப்பிடுறேன். ஐயோ, எனக்கு
சரி கொடுங்க, நானும் உங்களுக்கு ஸ்வீட் தரேன். அந்த தீனதயாளனை 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான். கொடுங்க. ஊட்டி ஏய், விடுறேன். இரு. அதுக்கு நீ ஸ்வீட் ஊட்டி விட வேண்டாம். நான் கொடுத்ததே கொஞ்சோண்டு ஊட்டி இருக்கு. அத ஸ்பூன் இல்லாமலே நான் எடுத்துக்கிறேன். வா, வா, எங்க வா, வா, இருக்கு? வா. ஏய், வேணாம் 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 ப்ளீஸ் வேணாம் விக்ரம். வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு டின்னர்லாம் ரெடி பண்ண முடியாது. அதெல்லாம் எதுக்கு? நாம தான் வெளியே போறோம்ல. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா அப்புறம் வெளியே போய்க்கலாம். வா, 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 வா. வேண்டாம். என்ன இந்த பாரு, நம்ம புராணத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளை சுத்தி நிறைய காதல் தேவதைகள் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மோமெண்ட்ஸை உண்டாகிட்டே இருப்பாங்க. அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தப்பு. மிஸ் பண்ணிட்டா மன்னிக்க மாட்டாங்க. உலகத்துல இப்படி ஸ்வீட் ஓட்டுறது, ஐஸ்கிரீம் ஓட்டுறது, சாக்லேட் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நாம என்னைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரேர் விஷயம், புரியுதா? அதனால இங்க வா, இங்க வா, இங்க வா, வா, வா. ஏய், எங்க ஓடுற? ஏய், இங்க வா, வா, வா. ஏய், என்ன எஸ்கேப் ஆக ட்ரை பண்றியா? ஸ்வீட் கொடு. சொன்னா கேளுங்க. போலீஸ்காரங்க கிட்டே வா. ஏய், ஏய், எனக்கு என் ஸ்வீட் வேணும். எங்க? வேர்ஸ் தி ஸ்வீட்? வேண்டாம் விக்ரம், வேண்டாம். குடு சொன்னா குடு. கேளுங்க. ஏய், மாட்னியா? என் ஸ்வீட்டை எடுத்துக்காம விட மாட்டேன். விக்ரம், அண்ணன் பார்த்த நிக்க வச்சு தலையிலே கொட்டுமே. ஏய் அமுதா, எங்க போற? கிச்சனுக்குண்ணே. கிச்சனுக்கா? கிச்சன் இங்க இருக்கு, நீ அந்த பக்கம் போற? அதுன்னு இங்க வா. வாங்குறேன்ல. யாழ்னி, என்னத்த? வா, என்ன அங்க பாரு பாரு. என்னண்ணா? உள்ள போன் சார்ஜ்ல போட்டிருக்கேன், போ போய் எடுத்துட்டு வா. போ. அமுதாக்கு அடுத்த ஆப்பு வைப்போம். நீ போய் ரூம்ல இருக்கிற மாமா போன் எடுத்துட்டு வா. ஓகே, ஓகே, ஓகே. போ. நல்ல குற்றத்தையும் கூட்டிட்டு வேலை வாங்குறத பாரு. ஏய், என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுத்தா மட்டும் வேலை வாங்குறத விட்டுற போற பாரு. என்னன்னு கேக்குறேன்ல. ஒண்ணும் இல்லண்ணா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார்ஜர் தான் இருக்கு, போனை காணோம். எங்கேயும் இல்லையே. ஐயோ, எங்கேயும் காணோம். ஏய் அமுதா, போன் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? போனை எங்கேயாவது வச்சிடுறது, அப்புறம் அங்க வச்சேன் இங்க வச்சேன் எடுத்துட்டு வான்னு சொல்றது. போன் இருந்தா தானே எடுத்துட்டு போறதுக்கு. இந்த அண்ணனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் அமுதா, உன்னதான் கேக்குறேன். இதோ வரேனே. போ போ. ஏய், போன் எடுக்காம வெறும் கையை வீசிட்டு வர? அண்ணா, போனை எங்கேயாவது வச்சுட்டு என்ன தேட சொன்னா எப்படி நான் தேட முடியும்? இந்த கொண்டு போய் வச்சுட்டு ஓகே, போய் வச்சிரேன். உனக்கு வர வர ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு. நீ போனை எங்க தான் வச்ச? Daily.
Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்